ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு RMS வியூஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா தனுஷ்கோடி தான் வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கி இந்தியாவுடைய கடைசி ஊர் அப்படின்னே சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு ஊரான தனுஷ்கோடி தான் வந்திருக்கோம். ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த அழகான ஒரு நகரத்தில் மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா குடும்பமாக சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு வந்தாங்க. ஆனால் இன்றைக்கி நிலைமையில் பார்த்தீங்கன்னா இது ஒரு வாழத்தகாத இடமாக பார்த்தீங்கன்னா அரசால் தடை செஞ்சப்பட்டு, ஸோ இங்கே வாழக்கூடிய மக்கள், முன்னாடி வாழ்ந்த மக்களுக்கெல்லாம் இங்கே என்ன ஆச்சு அப்படின்றத பற்றியான ஒரு விரிவான ஒரு தகவலை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இன்றைக்கி தனுஷ்கோடி வந்திருக்கோம். இந்த தனுஷ்கோடியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாலம் பார்த்தீங்கன்னா இலங்கைக்கு இருந்ததாக சொல்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா எதை பேஸ் பண்ணி சொல்கிறாங்க அப்படின்னா ராமாயணத்தின் படி பேஸ் பண்ணி இதை சொல்கிறாங்க. அதாவது இங்கே தான் ராமர் தன்னோட வில்லோட முனையை இந்த கடலில் தொட்டு இது பண்ணதுனால ஒரு பாலம் தனுஷ்கோடியிலேருந்து இலங்கைக்கு செல்லக்கூடிய ஒரு வழியாக அமைஞ்சது அப்படின்னு சொல்லி, ஸோ ஒரு ராமாயணத்தில் ஒரு கதையாக பார்த்திங்கன்னா இது சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே முன்னாடி முற்காலத்தில் பார்த்தீங்கன்னா மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே வீடு கட்டி சந்தோஷமாக ஒன்றா வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. 1964 அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நைட் பார்த்தீங்கன்னா ஒரு சூறாவளி புயல் ஒன்று வந்திருக்கு. அந்த புயல் பார்த்தீங்கன்னா 23 டிசம்பர் 22, 23 1964 அப்போ பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா நைட் டைமில் வந்திருக்கு. பகலில் பார்த்தீங்கன்னா வந்திருந்தால் கூட நம்ம ஓரளவுக்கு என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிருக்கும். நைட்டில் இருட்டில் சுற்றி கரண்ட் எதுவுமே இல்லாமல் அந்த இருட்டில் அந்த தண்ணியில் மக்களுக்கு என்ன நடக்குது அப்படின்றதே பார்த்திங்கன்னா தெரியல. கிட்டத்தட்ட 180 கிலோமீட்டர் வேகத்தில் பார்த்திங்கன்னா காற்று வீசியிருக்கு. அப்போ அங்கே இருக்கக்கூடிய ரயில் நிலையம், தேவாலயம், பள்ளி, வீடுகள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய எல்லாமே பார்த்திங்கன்னா முற்றிலும் தண்ணியில் அழிஞ்சு சேதமாயிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ராமேஸ்வரத்தில் இந்த போட் ஹவுஸ் மாதிரி பார்த்திங்கன்னா கடலுக்குள்ளே பார்த்திங்கன்னா மக்களை கூட்டிகிட்டு போவாங்க. அப்போ இருந்தப்ப அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா அது அந்த புயல் டைம் அப்படின்றதுனால கிட்டத்தட்ட ஒரு படகே பார்த்திங்கன்னா மொத்தமாக கவுந்து 150 பேர் பார்த்திங்கன்னா அந்த படகுலேயே மொத்தமாக பார்த்திங்கன்னா இறந்து போயிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தனுஷ்கோடியை ஒரு பேய் நகரம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. இப்போயும் பார்த்திங்கன்னா நைட் நேரத்தில் நீங்கள் அங்கே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அங்கே நிறைய அமானுஷ்யமான சத்தங்கள், விஷயங்கள் நடக்கிறதா அப்படின்னு சொல்லப்படுது. அதனால நைட் டைமில் இங்கே யாருமே போகக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதி நைட்டில் அரசால் தடை செய்யப்பட்ட பகுதி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இருக்கிற தனுஷ்கோடியில் என்ன இது அப்படின்னு பார்த்தோன்னா 2017க்கு அப்புறம் தமிழ்நாடு அரசு பார்த்திங்கன்னா தனுஷ்கோடிக்கு ராமேஸ்வரத்துலேருந்து தனுஷ்கோடிக்கு கிட்டத்தட்ட ஒரு 11 கிலோமீட்டருக்கு பார்த்திங்கன்னா ரோடு போட்டிருப்பாங்க. இப்போ நம்ம போகிற ரோடு தான். இந்த ரோடு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இல்லை. அதுக்கப்புறம் 2017க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அரசு பார்த்திங்கன்னா இதை ஒரு கையில் எடுத்து ஒரு ரோடு போட்டு இப்போ பார்த்திங்கன்னா இது ஒரு சுற்றுலாத்தலமாக மாறி இருந்துச்சு. ஒரு காலத்தில் மக்கள் பார்த்திங்கன்னா சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்த இடம் இப்போ பார்த்திங்கன்னா வாழ தகுதியற்ற இடமாக மாறி சுற்றுலாத்தலமாக பார்த்திங்கன்னா மாறி இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன பார்க்கலாம் அப்படின்ற விஷயத்த பார்த்தோம் அப்படின்னா பழைய தேவாலயங்கள், இடிபாடுகள், அதாவது அந்த சுனாமி அந்த இதில் சிக்கி பார்த்திங்கன்னா இன்னும் அந்த பீச் சைட்லாம் அந்த சைடில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீடுகள், அங்கே இருக்கக்கூடிய கட்டடங்கள்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் அப்படியே இடிஞ்ச நிலைமையில் அப்படியே இருக்கும். பழைய ரயில்வே ஸ்டேஷன் நம்ம அங்கே போய் பார்க்கலாம். அதே மாதிரி அந்த ஸ்ரீலங்காவுக்கு செல்லக்கூடிய பாதை பார்த்திங்கன்னா பாலம் இங்கே தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அது எண்டில் போய் பார்த்தோன்னா அது அப்படியே தெரியும், கொஞ்சம் லைட்டாக வழி இருந்த மாதிரி இருக்கும், அதுவும் தெரியும். ஸோ பார்த்திங்கன்னா இரு கடல்கள் இணையும் இடமாகவும் பார்த்திங்கன்னா சொல்லப்படுது. அரபிக்கடலும் வங்காள விரிகுடாவும் சந்திக்கிற ஒரு இடமாக பார்த்திங்கன்னா இருக்கிறதுனால கடலுடைய நீரின் வேறுபாடு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த இடத்துல பார்க்கும்போது ஒரு சைடு ஒரு கலராகவும் இன்னொரு சைடு இன்னொரு கலராகவும் அப்படி தெரியும். கொஞ்சம் பச்சை கலராகவும் இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா லைட் ப்ளூ மாதிரி பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இதோட சுற்றுலா தகவல்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே பார்த்திங்கன்னா போகிறதுக்கு பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு டைம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நவம்பர்லேருந்து மார்ச் இந்த மாதத்தில் போனோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. சூரிய உதயம், அஸ்தமனம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துலேருந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி இங்கே போகக்கூடிய விசிட்டிங் ஹவர்ஸ் பார்த்திங்கன்னா காலையில் 6 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி தான். சாயங்காலம் 6 மணின்னு கூட உங்களால் சொல்ல முடியாது. ஒரு 5, 5:30 ஆயிடுச்சு அப்படின்னாலே பார்த்திங்கன்னா போலீஸ்லாம் இருப்பாங்க. ஸோ அங்கே இருக்கக்கூடிய கடைகள்லாம் பார்த்திங்கன்னா தனுஷ்கோடியில் அங்கே இருக்கும். பட் இருந்தாலும் 6 மணிக்கு மேலே பார்த்திங்கன்னா யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா நைட்டில் நிறைய அசம்பாவித சத்தங்கள் கேட்கப்படுது. அது மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு வாழ தடை செய்யப்பட்ட பகுதி அப்படின்னு சொல்கிறதுனால நைட் டைமில் எதுவும் அசம்பாவிதம் நடந்துறதுனால அங்கே யாரும் தங்க மாட்டாங்க. ராமேஸ்வரத்துக்கு வந்துட்டிங்க அப்படின்னா அங்கே உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஹோட்டல் இருக்கும். அதே மாதிரி இந்த
கடலில் வந்து பார்த்தீங்கன்னா யாரும் வந்து இறங்கக்கூடாது. ஏன் அப்படின்னு சொன்னால், ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நீரினோட ஆழம் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வந்து மாறுபடும் அப்படின்னே நம்மளுக்கு தெரியாது. திடீர்னு ஆழம் இல்லாத மாதிரி இருக்கும், டக்குன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே இழுத்துரும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கடலில் போனீங்க, ஃபேமிலியாக போனீங்கன்னா யாருமே வந்து பார்த்தீங்கன்னா கடலில் தயவு செஞ்சு இறங்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மேலேயே நின்று பார்த்துட்டு வந்துருங்க. இந்த வீடியோ இதோட முடிய போகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இதே மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோ வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணிடுங்க. இன்னொரு புதிய வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.